இயேசு கிறிஸ்துவிடம் வாங்க, உங்களுடைய நோய்களிலிருந்து அவர் சுகம் கொடுப்பாரு. ஒரு அற்புதத்தை நீங்க காண்பீங்க. பாஸ்டர், எனக்கு சுகமே கிடைக்கலையே பாஸ்டர். நீ விசுவாசிக்கவே இல்லை, அற்ப விசுவாசியே. உனக்கு சுகம் கிடைக்கலன்னா நீ ஒழுங்கா விசுவாசிக்கலன்னு அர்த்தம். விசுவாசி ரமா. இயேசு கிறிஸ்துவ விசுவாசிங்க. உங்களுடைய வியாபாரத்துல நீங்க ஒரு செழிப்பை பார்ப்பீங்க. இயேசு கிறிஸ்து உங்களை பணக்காரன் ஆக்கிறதுக்கு தான் சிலுவையில் அறையப்பட்டார். பாஸ்டர், வியாபாரத்துல எதுவுமே கிடைக்கல பாஸ்டர். உனக்கு எப்படி கிடைக்கும்? நீ ஆண்டவருக்கு கொடுத்தாதானே உனக்கு ஆண்டவர் கொடுப்பாரு. நீ ஒன்னு கொடுத்தா அவர் 10 கொடுப்பாரு. குடு ஆண்டவருக்காண்டி குடு. இதுதான் கிறிஸ்தவ விசுவாசமா? இதுதான் இயேசு கிறிஸ்து பிரசங்கம் பண்ணாரா? இந்த விசுவாசத்துக்காண்டி தான் கிறிஸ்தவர்கள் அடிக்கப்பட்டாங்களா? அப்போஸ்தலர்கள், மிஷனரிமார்கள் ரத்த சாட்சியாக மரிச்சாங்களா? இல்லவே இல்ல. இது கிறிஸ்தவ விசுவாசமே இல்ல. இது எல்லாம் கள்ள உபதேசம். அப்ப எதுதான் உண்மையான கிறிஸ்தவ விசுவாசம்? வாங்க பார்க்கலாம். வாட் இஸ் கிறிஸ்டியன் ஃபெய்த்? முதல் அந்தியோகியாவிலே சீஷர்களுக்கு கிறிஸ்தவர்கள் என்கிற பெயர் வழங்கப்பட்டது. இயேசு கிறிஸ்துவோட பிரதான சீஷர்கள் 12 பேர். குருவாகிய இயேசு கிறிஸ்து சீஷர்களாகிய இந்த 12 பேருக்கு கொடுத்த ஒரு பிரதான கட்டளையில ஒண்ணு, நீங்கள் சகல ஜாதியையும் சீஷராக்குங்கள். எப்படி சீஷராக்கணும் அப்படின்னா, பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே அவர்களுக்கு ஞானஸ்தானம் கொடுத்து, நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். இப்போ இயேசு கிறிஸ்துவனுடைய உபதேசங்களை பின்பற்றுகிறவங்க எல்லாரும் இயேசு கிறிஸ்துவனுடைய சீஷர்கள். அவர்களை தான் கிறிஸ்தவர்கள் என்று அந்தியோகியாவிலே முதலாக அழைக்கப்பட்டார்கள். இப்போ நம்ம எல்லாருமே கிறிஸ்தவங்கன்னா நம்ம இயேசு கிறிஸ்துவனுடைய உபதேசங்களை பின்பற்றுகிறவங்களா இருக்கணும். யோவான் 8ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்துல இயேசு கிறிஸ்து சொல்றாரு, நீங்கள் என் உபதேசத்திலே நிலைத்திருந்தால் மெய்யாகவே என் சீஷர்களாய் இருப்பீர்கள். அப்போ கிறிஸ்துவ விசுவாசம் அப்படின்றது இயேசு கிறிஸ்துவை விசுவாசிச்சு அவருடைய உபதேசங்கள்ல நடக்கிறது தான். ஆதி கிறிஸ்தவ காலத்திலேயே நிறைய கள்ள உபதேசங்கள் வந்த காரணத்தினால ஆதி கிறிஸ்தவர்கள் தங்களுடைய விசுவாசத்தை விசுவாச பிரமாணமாய் ஏற்றினாங்க. அதுதான் அப்போஸ்தல விசுவாச பிரமாணம். ஆதி காலத்து கிறிஸ்தவர்கள் இந்த அப்போஸ்தல விசுவாச பிரமாணத்தை எப்பப்பெல்லாம் கள்ள உபதேசங்கள் வருதோ அதை எல்லாத்தையும் அடிச்சு நொறுக்கிற ஒரு ஆயுதமா இதை பயன்படுத்தினாங்க. நம்மளும் இன்றைய காலத்துல நிறைய கள்ள உபதேசங்களை பார்த்து கொண்டு இருக்கிறோம். இந்த கள்ள உபதேசங்கள் எல்லாம் நம்ம அடிச்சு நொறுக்கணும் அப்படின்னா நம்ம கையில விசுவாச பிரமாணம் அப்படின்ற ஒரு ஆயுதத்தை நம்ம எடுத்துக்கணும். அப்போஸ்தலனாகிய பவுல் எபேசியர் 6ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்துல சொல்றாரு, தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். அந்த சர்வாயுதத்துல விசுவாசம் என்னும் கேடகமும் ஒண்ணு. ஆதி கிறிஸ்தவர்கள் எதை விசுவாசிச்சாங்க? நம்மளுடைய கிறிஸ்தவ விசுவாசத்தின் சுருக்கமாகிய அப்போஸ்தல விசுவாச பிரமாணத்தை பார்க்கலாம். தி அப்போஸ்டல்ஸ் கிரீட், அதாவது அப்போஸ்தல விசுவாச பிரமாணம். கன்ஃபெஷன் ஆஃப் ஃபெய்த் இல்ல கிரீட் அப்படின்னு சொல்லுவாங்க. கிரீட்னா ஐ பிலீவ் அப்படின்னு அர்த்தம். நான் விசுவாசிக்கிறேன். இதுதான் எங்களுடைய விசுவாசம். இதற்கு மாறா எந்த விசுவாசம் வந்தாலும் அது கள்ள உபதேசமும் கள்ள விசுவாசமே. நான் உங்களுக்காண்டி இப்போ அப்போஸ்தல விசுவாச பிரமாணத்தை வாசிக்கிறேன். வானத்தையும் பூமியும் படைத்த சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய தேவனை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே குமாரனாகிய நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவையும் விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்த ஆவியினாலே கன்னி மரியாள் இடத்தில் உட்பவித்து பிறந்தார். பொந்தி பிலாத்துவின் காலத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையுண்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு பாதாளத்தில் இறங்கினார். 3ஆம் நாள் மரித்தோர் இடத்தில் இருந்து எழுந்தருளினார். பரமண்டலத்திற்கேறி சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய தேவனுடைய வலது பார்சத்தில் வீற்றிருக்கிறார். அவ்விடம் இருந்து உயிருள்ளோரையும் மரித்தோரையும் நியாயத்திற்க திரும்ப வருவார். பரிசுத்த ஆவியை விசுவாசிக்கிறேன். பொதுவாய் இருக்கிற பரிசுத்த சபையும் பரிசுத்தவான்களுடைய ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் சரீர உயிர்த்தெழுதலும் நித்திய ஜீவனும் உண்டென்று விசுவாசிக்கிறேன். ஆமேன். இதுவே கிறிஸ்தவ விசுவாசம். உங்களுடைய விசுவாசம் இதற்கு மாறாகவும் எதிர்மறையாகவும் இருந்துச்சுன்னா நீங்க கிறிஸ்தவர்களே கிடையாது. மனம் திரும்பி உண்மையான விசுவாசத்துக்கு வாங்க. இயேசு கிறிஸ்துவ விசுவாசிங்க. இந்த மாதிரி கள்ள உபதேசங்களை விசுவாச பிரமாணத்தை கொண்டு அடிச்சு நொறுக்குங்க. கர்த்தருடைய கிருபை உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆமேன்.